அமெரிக்கால ஒரு அரசியல்வாதி பையனா இருக்கட்டும், அரசு அதிகாரி பையனா கவர்மெண்ட் ஸ்கூல் தான் படிப்போம். ஆனா நம்ம தமிழ்நாட்டுல எந்த அரசியல்வாதி பசங்க, எந்த அரசு அதிகாரி பசங்க கவர்மெண்ட் ஸ்கூல் படிக்கிறாங்க? MCR Pure Cotton Club, formals and casual shirts. Summer holidays வந்தாச்சு, நம்ம GT Holidays வந்தாச்சு. South India's #1 travel brand. பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம் KTV True Value Bronatile. தனியார் பள்ளிகள் மேல ஏன் அப்படி என்ன ஒரு மோகம்? ஏன் அரசு பள்ளியில சேர்த்து படிக்க வைக்க முடியாதா? ஒரு ஷூ போட்டுட்டு போனோம்னா பிரைவேட் ஸ்கூல்ல வந்து ஏன் போடலை, எதுக்கு போடலை, அதுக்கு ஒரு ஃபைன். அதாவது அந்த டிசிப்ளினை அதுல இருந்து எடுத்துட்டு வந்துறாங்க. ஆனா அந்த கவர்மெண்ட் ஸ்கூல்ல அந்த மாதிரி கிடையாது. சம்மேரி அங்கே நிறைய இருக்கிறதுனால அந்த பசங்க கூட நம்ம பள்ளி பசங்க கூட படிச்சாங்கன்னா வார்த்தை வந்து வேற மாதிரியா வரும். பசங்க நீட்டான வந்து படிப்பு வராது. ஸ்கூல் வெளியே பேரண்ட்ஸ் கிட்ட அவங்க போற வரைக்கும் என்ன பண்றாங்க, எங்க போறாங்க எல்லாமே பாக்குறாங்க. ஆனா கவர்மெண்ட் ஸ்கூல்ல அப்படி கிடையாது. இன்னைக்கு இருக்க தலைவர்கள் எல்லாம் பிரைவேட் ஸ்கூல்ல படிச்சுட்டு தானே வராங்க. கவர்மெண்ட் ஸ்கூல்ல பத்தி கேர் பண்றதே கிடையாது. எத்தனை ஸ்கூல்ல டீச்சர்ஸ் இல்ல தெரியுங்களா? கவர்மெண்ட் ஸ்கூல்ல இது வலி நிறைந்த உறவுகள், படித்தாதான் தெரியும். தரம் இல்ல, அதனால நான் அரசு பள்ளியில சேர்க்க மாட்டேன். தமிழ வண்டி வச்சுட்டு எம்ப்ளாய்மெண்ட்ல 1 கோடி பேர் வேலை இல்லாத இளைஞர்கள் இருக்கிறாங்க. டாஸ்மார்க் போல கடையில தான் 2 டிகிரி 3 டிகிரி படிச்சவன் பாட்டில் எடுத்து கொடுத்துருக்கான். ஒரு குடும்பத்துல அப்பா அம்மா 2 பேருமே உழைக்கிறாங்க. அவங்களால அந்த குழந்தைய கேர் பண்ணிக்க முடியாது. அப்ப அவங்க நினைக்கிறது என்னவா இருக்குன்னா, ஒண்ணு நான் சம்பாதிச்ச காசெல்லாம் என் பிள்ளைக்கு கொடுத்துட்டு என்னால பண்ண முடியாத கேர் அந்த ஸ்கூல் கொடுத்துட்டு, இன்னொரு பக்கம் வாங்கின கடனே என்னால முடியல, சம்பாதிச்சதெல்லாம் நான் கடன் அடைக்கிறேன், நீ எப்படியாவது கவர்மெண்ட் ஸ்கூல்ல போய் படிச்சுக்குமான்னு ஒரு பக்கம் இருக்கு. தனியார் பள்ளிக்கும் அரசு பள்ளிக்கு இருக்கக்கூடிய அந்த ஒப்பீடு அப்படின்றது என்னவா? இப்போ நீங்க வந்து ஒரு 20 வயசுல தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்களை இப்போ ஒரு 8 வயது மாணவனுக்கு தெரியும். தனியார் பள்ளிகளில் இந்த டிஸ்ட்ராக்ஷனை வந்து சேனலைஸ் பண்றதுக்கும் கைட் பண்றதுக்கும் சூப்பர்வைஸ் பண்றதுக்கும் நாங்க சின்ஸ் யூ ஆர் பேயிங் த ஃபீஸ் தே ஆர் டேக்கிங் தி அடிஷனல் ரெஸ்பான்சிபிலிட்டி. பெரம்ப கீழே வச்சாச்சு, அங்க வந்து எதுவுமே இல்லாம போயிடுச்சு. ஆனா நீங்க எப்படி அதை ஸ்டேபிள் பண்றீங்க? அரசு பள்ளியில் பண்ணக்கூடிய அந்த இன்டென்சிட்டி ஆஃப் தி மிஸ்டேக் பிரைவேட் ஸ்கூல்ல ஃபர்ஸ்ட் பண்றதுக்கு பயப்படுவான் சார். ரெண்டாவது அதே மாரி கிளாஸ்ல தவறு பண்ணா அவன் ரொம்பையும் ஹராஸ் பண்ணி அவனை பனிஷ் பண்ணாம we are correcting different measures. சரி, இந்த ஒரு விஷயத்தை கவர்மெண்ட் ஸ்கூல்ல கொண்டு வரது அவ்வளவு கஷ்டமா? 1 லட்ச ரூபாய் ஃபீஸ்னா நீங்க கட்டியிருந்தாலும் நாட் ரீஃபண்டபிள். அப்ப பேரண்ட் என்ன பண்ணுவாங்க, ஸ்டூடெண்ட் என்ன பண்ணாலும் எனக்கு தெரியாது, நீ அங்கதான் படிச்சாகணும். ஆனா இங்க என்ன ஆயிடும்னா, இவங்க வெளியில போறாங்களா, பரவாயில்ல சார் கொடுங்க, வேற ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல சேர்த்துக்க. அதை இம்ப்ளிமெண்ட் பண்றதுல நிறைய பிரச்சனை இருக்கு. பிரச்சனை இருந்துகிட்டே தான் இருக்கு. அரசு பள்ளிகள் வளர்ந்து வருதுன்னு பாக்குறீங்களா, இல்ல ஒரு தொய்வு நிலை தான் இருக்கு? புதுசா CBSE ஸ்கூல்ஸ் வந்து 20 இருந்து 30 பள்ளிகள் தமிழகத்துல வந்துட்டே இருக்கு. நோ அப்ஜெக்ஷன் கொடுக்கிறது தமிழ்நாடு கவர்மெண்ட், ரெகுலேஷன் கொடுக்கிறது தமிழ்நாடு கவர்மெண்ட். இப்போ அரசு பள்ளிகளுடைய தரம் நல்லா இருக்கிற பட்சத்துல நம்பர் ஆஃப் பிரைவேட் ஸ்கூல்ஸ் ஆர் இன்க்ரீசிங், நம்பர் ஆஃப் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் ஆர். தனியார் பள்ளிகள் மேல ஏன் அப்படி என்ன ஒரு மோகம்? முதல்ல ஏன் அரசு பள்ளியில சேர்த்து படிக்க வைக்க முடியாதான்ற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா சமூகத்துல? ஏன்னா இதுக்கு முந்தைய தலைமுறையில நம்ம பார்த்தோம்னா பெரிய பெரிய தலைவர்கள் உள்ளிட்ட எல்லாருமே அரசு பள்ளியிலிருந்து வந்தவங்க தான். இன்னைக்கும் நம்ம குறிப்பிட்டு சொல்லலாம் யார் யார் அப்படின்றதெல்லாம் கூட. அப்படி இருக்கும்போது ஏன் அந்த ஒரு நம்பகத்தன்மை இல்லாம போறதுக்கு என்ன காரணம்? காரணம் என்னன்னா சார், அங்கே வந்து பசங்க வந்து ஜென்டலாகவே வந்து பசங்க ட்ரெஸ் பண்ண மாட்டானுங்க, பசங்க நீட்டாகவும் பேச மாட்டானுங்க, தப்பான வார்த்தை கோச்சிங் நிறைய பண்ணுவாங்க. அது டீச்சரும் கேட்க மாட்டாங்க, PT மாஸ்டரும் கேட்க மாட்டாங்க. இதெல்லாம் வந்து ஒரு பள்ளிக்கூடம் நீட்டாக இருக்கணும், நம்ம பசங்க நல்லா ரைட் பண்ணாங்கனால ஒரு வந்து கவர்மெண்ட் ஸ்கூலை விட்டு நம்ம வந்து பிரைவேட் ஸ்கூலை சேர்க்குறோம். ஷூ போட மாட்டாங்க, செருப்பு போட்டுன்னு வராங்க. பசங்க வந்து சட்டு பட்டுன்னு மேலே இருக்காது. நம்ம பசங்க அவங்க பள்ளிக்கூடம் வந்து ஸ்டம் ஏரியா அங்கே நிறைய இருக்கிறதுனால அந்த பசங்க கூட நம்ம பள்ளி பசங்க கூட படித்தாங்கன்னா வார்த்தை வந்து வேறு மாதிரியாக வரும், டிசிப்ளினும் போடியும், பசங்க நீட்டான வந்து படிப்பு வராது. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், தேடி நம்ம பசங்க தான் எங்கே சேர்த்தா ஒரு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம கஷ்டப்பட்டாவது படிக்க வைக்கணும்னு சொல்லிட்டு 2 பேர் சேர்த்து வந்து எங்கள் வீட்டு மணியும் வச்சிடறாங்க, நாங்களும் வச்சிருக்கோம். சேர்ந்து என் பசங்களை வந்து ஒரு பள்ளிக்கூடத்தில் நம்ம சேர்க்கணும், இங்கே போட்டால் நல்லா நம்ம சேமிக்கு சேர்க்கணும். இல்லை புரியுது. ஒன்று வந்து அந்த அரசு பள்ளியில் டிசிப்ளின் இருக்காதுன்றது ஓகே. உங்களுடைய பார்வையில் ஏன் அரசு பள்ளி வேண்டாம்? டிசிப்ளின் இருக்காது. ஏன்னா பார்ப்பாங்க, ஒரு ஷூ போட்டுட்டு போனோன்னா பிரைவேட் ஸ்கூல்ல வந்து ஏன் போடலை, எதுக்கு போடலை, அதுக்கு ஒரு ஃபைன். அதாவது அந்த டிசிப்ளினை அதுல இருந்து எடுத்துட்டு வந்துறாங்க. ஆனா அந்த கவர்மெண்ட் ஸ்கூல்ல அந்த மாதிரி கிடையாது. அதே மாதிரி பசங்க வெளியே வர வரைக்கும் டீச்சர்ஸோட பொறுப்பு, என்ன பண்றாங்க ஏது பண்றாங்க. அதே கவர்மெண்ட் ஸ்கூல்ல அது கிடையாது. பசங்க கிளாஸை விட்டு வெளியே வந்துட்டாங்கன்னா அவ்வளோதான், அவங்க என்ன பண்றாங்க ஏது பண்றாங்க ஒண்ணுமே தெரியாது. இங்க வந்து ஃபுல்லா சுத்தி ரவுண்டிங்லேயே இருப்பாங்க. PT டீச்சர் ஆகட்டும் யாராகட்டும், அதுக்குன்னு ஒரு இது போட்டிருக்காங்க பசங்களை பார்த்துக்கிறதுக்கு வரைக்கும். ஸ்கூல் வெளியே பேரண்ட்ஸ் கிட்ட அவங்க போகிற வரைக்கும் அவங்களோட பொறுப்பில் தான் இருக்காங்க. என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்க, சுற்றி சரௌண்டிங்கில் எல்லாமே என்ன பண்ணுறாங்க எங்கே போகிறாங்க எல்லாமே பார்க்குறாங்க. ஆனால் இது கவர்மெண்ட் ஸ்கூலை பொறுத்த வரைக்கும் என்ன பேசுகிறாங்க, பேசுகிற பேச்சே சரி கிடையாது. ஏன்னா நம்ம நிறைய ஸ்கூலை பார்த்துருக்கோம், நம்ம அங்கேயே படிச்சிருக்கோம், நிறைய போகும்போது வரும்போது பார்த்துருக்கோம். அந்த ஒரு இது கிடையாது. அதில் ஒரு கம்ஃபர்டபிள் மாணவர்களோட பேச்சு சரியில்லை, அதை கண்டிக்கவும் மாட்டாங்க டீச்சர்ஸ். என்ன இப்படி பேச, நம்ம போய் சொன்னால பசங்க உங்க கிளாஸ்ல படிக்க உங்க ஸ்கூல்ல படிக்கிற பசங்க இப்படி பேசுறாங்க, நாங்க என்ன பண்ண முடியும்?
கிளாஸ் உள்ளே இருக்க வரைக்கும் தான் அவங்க எங்கள் பொறுப்பு, வெளியே போயிட்டா அவங்க எங்கள் பொறுப்பு கிடையாது அப்படின்னு அவங்களே சொல்லி நானே கேள்விப்பட்டிருக்கேன். அப்போ இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம பசங்களை இங்கே போட்டால் நம்ம எங்கே நம்ம பசங்க இதுவாயிடுமோ அந்த ஒரு பயத்தில் தான் நம்ம ப்ரைவேட் ஸ்கூலில் இது பண்ணுறோம். அங்கே கோச்சிங்கும் சரி, அந்த டிசிப்ளினும் சரி, எல்லாமே கரெக்டாக இருக்கும். இந்த லேட் காலையில் டைம் 8:45னா 8:20க்குலாம் உள்ளே இருக்கணும். ஆனால் கவர்மெண்ட் ஸ்கூலில் அப்படி கிடையாது. அதுலேருந்தே நம்மளுக்கு டிசிப்ளின் வந்துடுது இல்லைங்களே அந்த டைமுக்கு. நீங்களே சொல்கிறீங்க ஷூ போடலனால அங்கே பெனால்ட்டி போடுவாங்க அப்படின்னு. அதை ஒரு ஓகே டிசிப்ளின்கான ஒரு இதாக சொல்கிறீங்க, முன்னெடுப்பாக சொல்கிறீங்க. ஆனால் அதையே தானே திரும்ப குறையாகவும் சொல்கிறீங்க. அந்த ஸ்கூலில் ஷூ போடலன்னா பனிஷ்மெண்ட் பண்ணுறாங்க, பெனால்ட்டி போடுறாங்க. பெனால்ட்டிக்கு நம்ம கட்ட போகிறது கிடையாது இல்லையா? அதாவது நம்ம பசங்க பயந்துட்டு அதை செய்கிறாங்க இல்லையா? நம்ம அந்த பெனால்ட்டி கட்டலை. இப்போது அந்த டைமுக்கு வரணும், ஷூ போடணும். ஷூ போடலன்னா ஃபைன் கேட்பாங்கன்னு தெரியும். அந்த பயத்திலேயே பசங்க என்ன பண்ணுதுங்க, கரெக்டாக போதுங்க. ஆனால் அது கவர்மெண்ட் ஸ்கூல் அப்படி கிடையாது இல்லை. நீ ஷூ போட்டாலும் சரி, செப்பல் போட்டாலும் சரி, நான் அதை பார்க்க போகிறது கிடையாது. அதை கண்காணிக்கிறதுக்குன்னு ஒரு ஆள் கிடையாது இல்லையா? அதுதான் அந்த டிசிப்ளின் வேணும். ஏன்னா ரெண்டும் பொம்பளை பசங்க நம்மளுக்கு. அந்த பசங்க நல்ல இதுவாக வரணும்னு நம்மளுக்கு ஒரு இதுவு. பசங்க பேசுகிற பேச்சு, நடைமுறை, பழக்க வழக்கம் எல்லாமே கரெக்டாக இருக்கணுன்ற அந்த யோசனை, பசங்களோட லைஃப் நல்லா இருக்கணும், இதெல்லாம் யோசிச்சு தான் நம்ம அதை தேர்ந்தெடுக்கணும். உங்களுடைய பார்வையில் சார் அரசு பள்ளி ஏன் வேண்டான்னு அந்த டைமிங்க்கு உள்ளே போகிறாங்க பசங்க. போயிட்டு எனக்கு தெரிஞ்சு நான் கண்ணோட்டத்தில் நிறைய வாட்டி பார்த்துருக்கேன். அது இப்போ ஃபஸ்ட்டு பாய்ஸ் பண்ணியிருந்தானுங்க. இப்போ கேர்ள்ஸில் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு பொண்ணு உள்ளே போகுதுன்னா இன்னொரு பொண்ணை கூப்பிட்டு இரு போவாத, இன்னைக்கு இப்படி போகலாம், வாட்ச்மேன் வேறு வெளியே இல்லை, நம்ம அப்படிக்கா போகலான்னு சொல்லிட்டு அவங்களோட சேர்ந்து இவங்களும் வெளியே போக ஆரம்பிக்கிறாங்க. சரி போகிறாங்க போட்டோன்னு வச்சுங்க, மிஸ்ஸுக்கும் தெரியாது, பேரண்ட்ஸுக்கும் தெரியாது. இதே நம்ம ப்ரைவேட் ஸ்கூலாக இருந்தால் 10 மணி 11 மணிக்கு மேலே ஒரு கால் ஒன்று வரும், உங்கள் பொண்ணு இன்றைக்கி ஸ்கூலுக்கு வரல, ஏன் வரல அப்படின்னு. அவங்க ஃபோன் பண்ணி நம்மளை கன்ஃபார்ம் பண்ணிப்பாங்க. இது கவர்மெண்ட் ஸ்கூல்லலாம் இல்லை. உங்களுடைய பார்வையில் அரசு பள்ளியில் என்ன பிரச்சனை சார் சொன்னீங்க பழைய தலைவருங்கள்லாம் அரசு இதுதான். அன்றைக்கி இருந்த தலைவருங்கள்லாம் பார்த்திங்கன்னா கார்ப்பரேஷன் ஸ்கூலில் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சுட்டு கல்வியை முனைப்போட என்ன தலைவருங்க அங்கே படித்ததால் என்ன குறையோ, சத்துணவில் முட்டை போடணுமா, சாப்பாடு என்ன வெரைட்டிஸு, எப்படி சுகாதாரன்றது பண்ணாங்க. இன்றைக்கி இருக்க தலைவருங்க எல்லாம் ப்ரைவேட் ஸ்கூலில் படிச்சுட்டு தானே வராங்க. பெரிய பெரிய ஸ்கூலில் படிச்சுட்டு வர்றதால கவர்மெண்ட் ஸ்கூலில் பற்றி கேர் பண்ணுறதே கிடையாது. இன்றைக்கி நம்ம என்ன சொல்கிறோமோ இதே தானே அரசு பள்ளிகளில் ஏற்கனவே இருந்த நிலைமை, மாறல இல்லை எதுவும் அதே நிலைமை இல்லை. நான் கேட்குறேன் தலைவர்களை கூட விட்டுறலாம். இப்போ நம்ம இல்லைன்னா நான் கேட்குறது அன்னைக்கு இருந்த இல்லை, நம்ம கேட்குறது இப்போ எல்லாருமே இந்த சபையில் இருக்கிற எல்லாருமே அரசு பள்ளியில் படித்தவங்க தானே? இல்லை, நான் தனியார் பள்ளியில். சரி, மற்ற எல்லாருமே அரசு பள்ளியில். இப்போ எல்லாருக்குமே நமக்கு ஒரு பொறுப்பு இருக்கு இல்லையா? நம்ம குடும்பத்தை சரியாக வச்சுருக்கணும், நம்ம குழந்தைகளை நல்லா பார்த்துக்கணும், அவங்க நாளைக்கு நல்ல ஒரு மனுஷனாக வரணும் அப்படின்னு. அப்போ எல்லாருமே அரசு பள்ளியிலிருந்து படித்து வந்தவங்க தான். அப்போ ஏன் அப்படி என்ன மோகன்றதுதான் கேள்வியே. நீங்க அவங்க சொன்னாங்க கம்பேர் பண்றாங்க, இல்லனா கம்பேர் பண்றீங்க இல்லையா? அந்த பள்ளியில இவ்வளவு லட்சம் கேட்டா அது சிறந்த பள்ளி. ஒரே ஒரு நிமிஷம் நான் சொல்றேன் கேளுங்க. நான் ஒரு மெட்ரிக்ல தான் படித்தேன், ஸ்கூல் பள்ளி சொல்லலாம்ல. 6th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் ஒரு சாதாரண ஸ்கூலில் படித்தேன். அதுக்கு மேலே மெட்ரிகுலேஷனில் படித்தேன். 5th-லேருந்து 6th போகிறப்போ, ஓப்பனாக சொல்கிறேன், 5th-லேருந்து 6th போகிறப்போ ஒரு மெட்ரிகுலேஷனில் படிக்கிறப்போ அங்கே ஒரு 10 சப்ஜெக்ட் வருது. 10 சப்ஜெக்ட் வரப்போ எனக்கு சப்ஜெக்ட் என்னவே தெரியாது. தமிழ் 1, தமிழ் 2, இங்கிலீஷ் 1, இங்கிலீஷ் 2, கெமிஸ்ட்ரி, பயாலஜி அப்படின்ட்டு போகிறப்போ இந்த கல்வியை பார்த்துக்கிறதுக்கே நான் ஃபெயில் ஆனேன். 6th ஸ்டாண்டர்ட் ஃபெயிலு. தனியார் பள்ளியில் படித்து தனி ஒரு சின்ன நர்சரி ஸ்கூலில் ஒரு கவர்மெண்ட் ரெகனைஸ்டு சார் சொன்ன மாதிரி 3ல் ஒரு அரசு உதவி பண்ணுற பள்ளியில் போயிட்டு ஒரு மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் படிக்கிறப்போ 6th ஸ்டாண்டர்டு ஃபெயிலு. 2nd ஸ்டாண்டர்டு ஃபெயிலு. என்னால் அந்த கல்வியை உள்வாங்க முடியல. 6வது 3 வருஷம் படித்தேன். அதுக்கப்புறம் 7வது அந்த கல்வி எனக்கு உள்ளே வரல. எனக்கு ஒரு பதில் தெரியும்னாலும் அங்கே இங்கிலீஷில் தான் பேசுகிறாங்க. அந்த ஆன்சர் சொன்னாலும் எனக்கு லாங்குவேஜு, இப்போ நீங்கள் என்ன இங்கிலீஷில் பேசினாலும் அது அர்த்தம் சொல்ல முடியும், ஆனால் என்னால் திருப்பி பேச முடியாது. புரியுதுங்களா? அப்போ 7th ஸ்டாண்டர்டாக ஃபெயில் ஆகிறேன். என்னால் அந்த கல்வி 9th வரைக்கும் உள்வாங்கவே முடியல. ஏன்னா ஆரம்ப கட்டத்திலே எங்கள் வீட்டில் இந்த மாதிரி கல்வியில் போட்டிருந்தால் ஒரு வேளை நம்ம அந்த குழந்தையிலேருந்து அது படிச்சிருக்கலாம். திடீர்னு ஒரு 6th ஸ்டாண்டர்டு போய் இந்த மாதிரி கல்வியை பண்ணுறப்போ அது வழி படித்து பார்த்தா எங்களுக்கு தான் தெரியும். கவர்மெண்ட் ஸ்கூலில் நம்ம குறை சொல்லலை. கவர்மெண்ட் டேக் கேர் பண்ணணும். சார் சொன்ன மாதிரி சார் பல இடங்களில் போயிருப்பார். ஆனால் நம்ம பார்க்குறோம் ஒரு ஸ்கூலில் நடக்கிற அநீதியை சார் நாலேஜுக்கு கொண்டு போகிறோம். அவர் என்னோட சீனியராக இருப்பார். ஆனால் சமூக சேவையில் நம்ம போகிறப்ப சில கல்வியில் சுகாதாரம் இல்லை. பல கவர்மெண்ட் கேர்ள்ஸ் ஸ்கூலில் எனக்கு ஃபோன் பண்ணி சார் எங்களில் இந்த மாதிரி ஒரு விஷயம் சுகாதாரம் சரியில்லை, இந்த மாதிரி இருக்குது ஸ்கூல்ஸ் பற்றி சொல்கிறாங்க. ஆனால் கார்ப்பரேஷன் ஸ்கூலில் லோக்கல் கவுன்சிலர்லேருந்து அந்த வட்டச் செயலாளர்லேருந்து
அந்த விஷயத்தை குறைஸை வந்து கொண்டுன்னு போக மாட்டாங்க. இப்போ எத்தனை ஸ்கூலில் டீச்சர்ஸ் இல்லை தெரியுங்களா கவர்மெண்ட் ஸ்கூலில்? இப்போ அதை தான் நம்ம சொல்கிறோம். இப்போ தனியார் கல்வியில் ஃபீஸ் அதிகமாக வாங்குறாங்க, அதனால டீச்சர்ஸ் அதிகமாக போகிறாங்க. ஒரு இங்கிலீஷ் டீச்சர் இல்லைன்னா இன்னொரு கிளாஸில் இருக்க இங்கிலீஷ் டீச்சர் வந்து அட்டன் பண்ணுறாங்க. ஆனால் கவர்மெண்ட் ஸ்கூலில் அப்படி இருக்கிறது இல்லைல்ல. இது வலி நிறைந்த உறவுகள், படித்தா தான் தெரியும். நான் இன்றைக்கி வந்து ஒரு 10th ஸ்டாண்டர்டு வந்து பாஸ் ஆகி இருந்தாலும் என்னால் ஃப்ளூவெண்ட்டாக இங்கிலீஷ் பேச முடியல. ஏன்னா ஆரம்பத்திலேயே அந்த கல்வி உள்வாங்க முடியல. பல நாள் வந்து ஸ்கூலில் வந்து ஒரு ஆன்சர் தெரிஞ்சாலும் திடீர்னு மிஸ்ஸே இங்கிலீஷில் கூப்பிட்டு வந்து ஒரு கேள்வி கேட்குறப்போ ஃப்ளூவெண்ட்டாக என்னால் இங்கிலீஷ் மீடியம் படித்தா இங்கிலீஷ் தான் பேச வேணும். இல்லை அதான் சொல்கிறேன், இப்போ அந்த தரம் இல்லை, அதனால நான் அரசு பள்ளியில் சேர்க்க மாட்டேன் அப்படின்றது தான் உங்களுடைய கல்வி. தமிழை வண்டி வச்சுட்டு இப்போ என்ன தான் நம்ம பசங்களை படிக்க வச்சு இது பண்ணாலும் எம்ப்ளாய்மெண்ட்டில் 1 கோடி பேர் வேலை இல்லாத இளைஞர்கள் இருக்கிறான். இன்றைக்கி கவர்மெண்ட்டில் எதுவுமே கவர்மெண்ட் வேலையே எடுக்கிறதில்ல, தனி நபராக தான் எடுக்கிறாங்க. இன்றைக்கி என்ன தான் நம்ம பிள்ளைங்களை ஊந்து படிக்க வச்சு தனியாரில் படிக்க வச்சாலும் டாஸ்மார்க் போல் கடையில் தான் 2 டிகிரி 3 டிகிரி படித்தவன் பாட்டில் எடுத்து கொடுத்துனுக்குறான். ஹோட்டல் வேலையில் கிளீனராக எத்தனை பசங்க இருக்காங்க தெரியுமா சார்? ஜென்ரலாக எஜுகேஷன்லேருந்து எல்லாமே மாறணும் சார். தனியாக கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிற பசங்களுக்கு மெட்ரிக் சிபிஎஸ்சி பசங்களுடைய கல்வி கிடைக்கணும். அரசாங்கம் இலவச கல்வி நடத்தணும், இலவசமாக நடத்தணும். மருத்துவம் இலவசமாக நடத்துகிறாங்க, அது 90% கிடைக்கலன்ற மாதிரி அரசாங்கம் இலவச கல்வி முழுக்க இலவச கல்வி தரமாக நடத்தணும் தான் சொல்கிறோம். இல்லை புரியுது, நான் அதான் கேட்குறேன். அரசு பள்ளி ஏன் புறக்கணிக்கிறதுக்கான காரணமாக இருக்குன்னு ஹரிப்ரோ இப்போ நீங்கள் சொல்லுங்கள். ஏன்னா அவங்க சொன்னாங்க டிசிப்ளின் அப்படின்றது தான் ஒரு ஃபேக்டராக இருக்குது. ஸோ இதுக்காக தான் நாங்கள் வந்து ப்ரைவேட் ஸ்கூலை நோக்கி போகிறோம் அப்படின்னு. நிறைய ஸ்கீம்ஸ் இருக்குது கவர்மெண்ட் ஸ்கூலில் சேர்றதுக்கு. இந்த மாதிரி என்னெல்லாம் உண்டுன்னு சொல்லுங்கள். இந்த மனநிலையை மாற்றுறதுக்கு என்னெல்லாம் செய்யணும்? அவங்களோட பாயிண்ட்ஸ் எல்லாமே வேலிட். இப்போ நீங்கள் கேட்ட அதே விஷயந்தான். ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கும்போது நமக்கு பள்ளினாலே முதல்ல அரசு பள்ளி தான், வேறு எதுவும் நம்மளுக்கு பெருசாலாம் டெவலப்டெல்லாம் கிடையாது. அரசு அல்லது அரசு உதவி பெறும் பள்ளி, அரசு பள்ளியில் படிக்கிறாங்க, வராங்க. ஒரு இது இருக்குது, எல்லா சமூகமும் எல்லா மனிதர்களும் ஒரே இடத்துல படிக்கிறாங்க. இதான் விஷயம். இன்றைக்கி பொருளாதாரத்தை பேஸ் பண்ணி அல்லது நமக்கு பிடிச்ச ஒரு ஆசைகளை பேஸ் பண்ணி அப்கிரேட் ஆகும்போது குறிப்பிட்ட அந்த நான் சொல்கிற மாதிரி இந்த கடைசியில் இருக்கக்கூடிய மாணவர்கள் மட்டும் அங்கே போயிடுறாங்க. இங்கே பிரச்சனை என்னென்னா பேரண்டிங்லேருந்தே ஆரம்பிக்குது. இங்கே ஸ்கூலில் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்க மாதிரி பேரண்டிங் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்னு ஒன்று இருக்குது. இன்றைக்கி அதுக்கும் ஒரு காரணம் இருக்குது. இப்போ நீங்கள் பாருங்கள், ஒரு குடும்பத்தில் அப்பா அம்மா 2 பேருமே உழைக்கிறாங்க. ஒரு காலத்தில் ஒருத்தவங்க உழைச்சாங்க, இன்றைக்கி 2 பேருமே உழைக்கிறாங்க. 2 பேரும் காலையில் 7 மணிக்கெலாம் விட்டு வெளில கிளம்பிடுறாங்க. ஸ்கூலில் பசங்களை விட்டுட்டு அப்படியே வேலைக்கு போகிறவங்க உழைச்சி முடிச்சுட்டு சாயங்காலம் 7-8 மணிக்கு மேலே தான் வீட்டுக்கே வருவாங்க. அவங்களால அந்த குழந்தைய கேர் பண்ணிக்கவே முடியாது. அப்போ அவங்க நினைக்கிறது என்னவா இருக்குன்னா, ஒன்று நான் சம்பாதிச்ச காசெல்லாம் என் பிள்ளைக்கு கொடுத்துட்டு என்னால் பண்ண முடியாத கேரை அந்த ஸ்கூல் கொடுத்துட்டு, இன்னொரு பக்கம் வாங்கின கடனே என்னால் முடியல, சம்பாதிச்சதெல்லாம் நான் கடன் அடைக்கிறேன், நீ எப்படியாவது கவர்மெண்ட் ஸ்கூலில் போய் படிச்சுக்குமான்னு ஒரு பக்கம் விட்டுறது. அப்போ இந்த 2 பெற்றோர்களுமே குழந்தைங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுற இடம் ரொம்ப கம்மி தான். அதே மாதிரி மாணவர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு தாழ்வு மனப்பான்மை விஷயமும் இந்த இடத்துல நீங்கள் பார்க்கணும். ஒரு ஸ்டூடெண்ட்டாக ஒரு இடத்துல நீங்கள் பார்க்கும்போது இப்போ இதே விஷயம் தான் பையனுக்கும் தெரியும். என்னை நல்லா பணக்கார பசங்களோட சேர்த்து விட்டா நானும் நல்லா பேசிட்டு நல்லா இருப்பேனே அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டு. ஒரு பையன் வந்து என்னை நல்லா ஜாலியாக இருக்க பசங்களோட சேர்த்து விட்டிங்கன்னா நான் அப்படியே ஜாலியாக இருப்பேன். ஒரு பக்கம் எனக்கு எங்கே சேர்த்தாலும் என் வாழ்க்கை படிக்கிறது மட்டும் தான், அதில் மட்டும் இருக்கிறன்னு ஒரு ரகம் இருக்கும். இந்த நடுவில் இருக்கக்கூடியது வந்து ரொம்ப சதவீதம் கம்மியாக இருக்கக்கூடிய மாணவர்கள். இப்படி இருக்கக்கூடியவங்க ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய மாணவர்கள். அப்போ என்ன பண்ணுறாங்க, அந்த என்டர்டெயின்மெண்ட் அந்த ஃபோக்கஸ்லேயே அவர்கள் பயணிக்கிறாங்க. இப்போ நீங்கள் என்ன எடுத்துக்கோங்க சார், நான் வந்து ஸ்கூலில் கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் ஆரம்பித்தது வாழ்க்கை, வந்து எய்டட் ஸ்கூலில் ஆரம்பித்தது. 5ஆம் வகுப்பு 6ஆம் வகுப்பு வரைக்கும் படிச்சுட்டு 7ஆம் வகுப்பு வந்து கார்ப்பரேஷன் ஸ்கூலில் போய் சேர்றேன் நான். ஸோ கார்ப்பரேஷன் ஸ்கூலில் சேர்க்க வைக்கும்போது எனக்கு சுத்தமாக விருப்பம் இல்லை. எங்கள் அப்பா அம்மாவில் எனக்கு வந்து அவ்வளோ கோவம். ஏன்னா என் மனசில் என்ன தோணுதுன்னா, எனக்கு ஃப்ரெண்டெல்லாம் கஷ்டப்பட்டாவது அவங்க அப்பா அம்மா வந்து காசு கொடுத்து ப்ரைவேட் ஸ்கூலில் சேர்க்கும்போது ஏன் எங்கள் அப்பா எனக்காக கஷ்டப்பட மாட்டாங்களா? அப்போ நான் என்ன அவ்வளோ இதுவாக போயிட்டேன்? அப்போ எங்கள் அப்பா அம்மாவுக்கு நான் இம்பார்ட்டன்ட் இல்லையான்ற கேள்வியே நான் படிக்கிற காலத்தில் 90s டைம்லேயே எனக்கு உருவாயிடுச்சு. அப்போ இப்போ இருக்க பசங்களுக்கு எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள். அந்த மனப்பான்மை என்ன பண்ணுதுன்னா, எங்கள் வீட்டோட சூழ்நிலை என்னால் போக முடியாது தெரிஞ்சிருச்சு. அப்போ என் மைண்டில் ஒரு ஃபிக்ஸ் பண்ணுறேன். என்ன ஃபிக்ஸ் பண்ணுறேன்னா, எப்படியாவது நல்ல மார்க் எடுத்துட்டோன்னா, கவர்மெண்ட் ஸ்கூலில் போய் நல்ல மார்க் எடுத்துட்டோன்னா ப்ரைவேட் ஸ்கூலில் இருக்கக்கூடியவர்கள் நல்ல மார்க் எடுக்கிற ஸ்டூடெண்ட்டை அப்படியே தூக்கிப்பாங்க. அவர் சார் சொன்ன மாதிரி ஃபுல் ஃபீஸுமே கிடையாது. ஆக்சுவலி நிறைய ப்ரைவேட் ஸ்கூலில் நல்ல மார்க் எடுக்கிற பசங்களுக்கு ஃபுல் ஃபீஸுமே எல்லாம் படிக்க வைக்கிறாங்க. அப்போ என் ஆம்பிஷன் ஃபுல்லாக அதுலேயே இருக்குது. அதே சேம் டைம் என்னுடைய வறுமையும் நான் பார்க்குறேன். ஒரு இடத்துல கேம்பஸ் இன்டர்வியூவில் என்னை அசிங்கப்படுத்தி அனுப்புகிறான். இங்கிலீஷ் பேச தெரியல, சார் சொன்ன மாதிரி ஆங்கிலம் பேச தெரியல. அப்போ நான் நினச்சேன், அப்போ தான் தெரிஞ்சுது
நமக்கு ஒரு பிரேக் டைம் தேவைப்படுது. நீ 6ஆம் வகுப்பு வரைக்கும் படிச்சாலும், 8ஆம் வகுப்பு வரைக்கும் படிச்சாலும், 12ஆம் வகுப்பு வரைக்கும் படிச்சாலும், காலேஜ் வரைக்கும் படிச்சாலும், என்னைக்காவது ஒரு நாளைக்கு நீ அப்கிரேட் பண்ணிக்கணும்னா நீ டிசைட் பண்ணா மட்டும் தான் முடியும். அது எப்போ வேணாலும் டிசைட் பண்ணலாம். அது ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேயே கூட டிசைட் பண்ண முடியும், 6th ஸ்டாண்டர்ட்லேயே டிசைட் பண்ண முடியும். நம்ம என்ன நினைக்கிறோம், அதை போஸ்ட்பான் பண்ணிட்டு போயிட்டே இருக்கோம். அன்னைக்கு அந்த 3rd இயரில் எடுத்த டிசிஷன் என்னை கிளியர் பண்ண வச்சது. அதுக்கப்புறம் போஸ்ட் கிராஜுவேட் படிக்க வச்சது. அதுக்கப்புறம் 2 டிகிரி போஸ்ட் கிராஜுவேட்டில் பண்ணேன். இன்னைக்கு இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி மெட்ராஸோட சோஷியல் இனிஷியேட்டிவ் ஹெட்ன்ற பொசிஷன் வந்தது. இன்னைக்கு தமிழ்நாடு வாலண்டியர்ஸ் சேர்மன்ற பொசிஷன் வந்தது. இன்னைக்கு 4.5 லட்சம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மோட்டிவேஷனல் ப்ரோக்ராம் கொடுத்து 1100 மேடை கவர் பண்ணேன். எப்படி இந்த டைவர்ஷன் மாறுச்சு அப்படின்னா, ஒரு காலத்தில் ஒரு இடத்துல சேலஞ்சஸ் மாற்றணும். அன்னைக்கு எங்கள் அப்பா அம்மாவை நான் ரொம்ப ஒரு மாதிரி பார்த்தேன்னா இன்னைக்கு ப்ரௌடாக பார்க்குறேன். ஏன்னா வாழ்க்கையோட வலி வேதனை என்ன, பணத்தோட கஷ்டம் என்னன்றது எனக்கு தெரிய வச்சிருக்காங்க. எனக்கு அது பிடிக்காம இருந்துச்சு. ஆனால் யார் எந்தெந்த பேரண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் ஆட்டோ ஓட்டி தான், அந்த அம்மா சொல்கிற மாதிரி நான் ஆட்டோ ஓட்டி தான்ப்பா பண்ணுறேன், என் சம்பளம் 30,000 ரூபா தான், உனக்கு மொத்தம் 15,000 போதுன்றது அவனுக்கு தெரியணும். எனக்கு இல்லைனாலும் பரவாயில்ல, நான் சாப்பிடலனாலும் பரவாயில்ல, ஆனால் நீ சாப்பிட்றியான்றதை பார்க்குறேன்ற அந்த வழி அவங்களுக்கு தெரியணும். இதை தெரியாமல் நம்ம கொண்டு போகும்போது பசங்க எல்லாத்து மேலேயும் ஆசைப்படக்கூடிய வாழ்க்கையில் போயிடுறாங்க. சுமையை ஒருத்தவங்க எப்போ அந்த வழியை அனுபவிக்கிறாங்களோ அப்போ தான் அந்த கல்வியோட இம்பார்ட்டன்ஸ் குழந்தைங்களுக்கு போய் தெரியும். இன்னைக்கு நம்ம அரசு பள்ளியை சொல்லிட்டு இருக்கோம்ல, உயர்கல்வியில் கோடி ரூபாய் சம்பாதிக்கக்கூடியவர்கள், லட்ச கணக்கில் BMW பென்ஸ் கார்லையும் போகக்கூடியவர்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய முதல் இடம் அரசு கல்லூரி. ஆனால் பிரைவேட் ஸ்கூலில் சேர்த்துட்டு ஃபீஸ் கட்ட முடியாதவர்கள் ஹையர் எஜுகேஷனில் கோடியாக வாங்கக்கூடிய காலேஜஸ் சூஸ் பண்ணுறாங்க. இங்கே தான் மாறுது. ஏன்னா ஹையர் எஜுகேஷன் மெரிட் பேஸ்டு மட்டும்தான் அட்மிஷன் கிடைக்கும், வேறு எதுவுமே கிடைக்காது. இன்றைக்கி முதல் அட்மிஷன் எங்கே போடுவீங்க? இன்ஜினியரிங் போனால் அண்ணா யூனிவர்சிட்டி போடுவீங்க, அடுத்து போனீங்கன்னா TN காசா போடுவீங்க. இந்த 2 கவுன்சிலிங்லையுமே புள்ளி மார்க்கில் போவோம். 200 கட் ஆஃபுக்கு 199.99 வந்து 100 பேர் இருப்பான். 199.98 ஒரு 700 பேர் இருப்பான். இதெல்லாம் போய் சீட்டெல்லாம் போக கடைசியாக உனக்கு ஒரு எய்டட் சீட்டு கிடைக்கும். ஒரு 10ஆம் கிளாஸ் வந்துடுச்சு பொண்ணு, 10ஆம் கிளாஸ் வந்ததுக்கு அப்புறமா அந்த குழந்தைக்கு ஃபீஸ் கட்ட முடியாமல் ரோட்டுக்கு வந்து நின்றுச்சுன்னா அந்த குழந்தையோட கல்வியே பாதிக்கப்பட்டுரும். இந்த புரிதல் தான் நிறைய பேருக்கு தேவைப்படுறது. நீங்கள் எப்போ வேணால் அப்கிரேட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி இருக்கக்கூடிய சிச்சுவேஷனில் என்ன வேணுமோ பண்ணணும். அதே மாதிரி 6ஆம் வகுப்பிலிருந்து 12ஆம் வகுப்பு வரை அரசு பள்ளியை தேர்ந்தெடுக்கக்கூடியவர்களாக இருந்தால் எல்லாமே அதிர்ஷ்டம் தான். எல்லாமே அது இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை எப்போ வேணா மாறலாம். எல்லாமே அதிர்ஷ்டம். சொன்ன மாதிரி எல்லா இடத்துலையுமே நிறைகள் குறைகள் இருக்கு. ஆனால் குறைகளை பேசுறது இல்லை. ஒவ்வொரு விஷயங்களையும் நாம் கேள்வி கேட்காம எதுவுமே நடக்காது. நமக்கு என்ன பயம்? நான் கேள்வி கேட்டால் எனக்கான வாய்ப்பு போயிடும், என் குழந்தைக்கான வாய்ப்பு போயிடும், அவனோட எதிர்காலம் என்ன? எதிர்காலம்லாம் ஒன்றாகாது. கேள்வி கேட்கும்போது தான் உன்னை இந்த இடத்துல நம்ம சரியா இருக்கணுன்ற தைரியம் வரும். நம்ம எல்லா பொறுப்பையும் தூக்கி பள்ளிகள் கிட்ட கொடுத்துறோம் அப்படின்றது தான் அவர் சொன்னதில்லை. இப்போ நான் வேலைக்கு போகிறேன், 2 பேருமே வேலைக்கு போகிறோம். ஆனால் அந்த குழந்தைங்க வந்து சேஃபாக பார்த்துக்க வேண்டியது பள்ளியினுடைய பொறுப்பு. அப்போ பெற்றோர்களுக்கு எந்த பொறுப்புமே இல்லை அப்படின்ற நிலைக்கு கிட்டத்தட்ட வந்துட்டோம். எல்லாத்தையும் ஸ்கூல் பார்த்துக்கும் அப்படின்ற ஒரு நிலைமை அப்படின்றது தான். சார், இப்போ உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில், ஏன்னா இப்போ நீங்களும் அரசு பள்ளியிலிருந்து படித்து வந்திருக்கும் போது தனியார் பள்ளியினுடைய அவங்க சொன்ன மாதிரி டிசிப்ளின் இதை ஒரு பக்கம் வச்சிடலாம். டிசிப்ளினுக்காக தான் நாங்கள் எல்லாமே தனியாரை நாடுறோம் அப்படின்னு. இது தவிர்த்து தனியார் பள்ளிக்கும் அரசு பள்ளிக்கும் இருக்கக்கூடிய அந்த ஒப்பீடு அப்படின்றது என்னவா? சார், ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி சொன்ன மாதிரி இந்த தனியார் பள்ளிகளை விரல் விட்டு எண்ணிடலாம். எல்லா ஸ்கூலுமே கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் தான், தனியார் பள்ளிகள்ங்கிற கான்செப்டே கிடையாது. இப்போ நீங்கள் 50 வருஷத்தில் பார்த்துட்டிங்கன்னா அந்த அரசு பள்ளிகள் அப்போ எவ்வளோ பள்ளிகள் இருந்துச்சோ அதை விட குறைவான பள்ளிகள் தான் இருக்குது. நிறைய ஒரு ஆசிரியர் பள்ளிகள்லாம் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. குறைவாக இருந்த தனியார் பள்ளிகள்லாம் இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டுருக்குது. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு நான் ஒரு 2 விஷயங்கள் நான் ஒன்று பார்க்குறேன். ஒன்று வந்துங்க, இப்போது அந்த காலத்தில் வந்து ஒரு பெரிய ஒரு மாணவன் பண்ணக்கூடிய க்ரைம் அப்படின்னா அந்த சவத்தில் வந்து கறி துண்டை வச்சு அசிங்கமாக ஆசிரியர் பேர் எழுதுறது, ஒரு ஆர்டிஎன் போடுறது, அல்லது வந்து தெரியாமல் ஒரு 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 புஸ்தகங்கள் ஏதாவது படத்தை வச்சு பார்க்குறது, இதுதான் ஒரு க்ரைம் மாதிரி அந்த காலத்தில் இருந்துச்சு. டிஸ்ட்ராக்ஷன் வாஸ் வெரி லெஸ். ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு டிஸ்ட்ராக்ஷன் இப்போ உள்ள மாணவர்களுக்கு இந்த மாதிரி டிஸ்ட்ராக்ஷன் கிடையாது. இப்போ நீங்கள் வந்து ஒரு 20 வயசில் தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்களை இப்போ ஒரு 8 வயது மாணவனுக்கு தெரியுது. நீங்கள் உங்களுக்கு 20 இயர்ஸ்லாம் உங்களுக்கு கிடச்சிருக்கும். நீங்கள் கல்லூரியில் நீங்கள் போயிட்டு ஒரு இதை என்ஜாய் பண்ணியிருப்பீங்க ஒரு விஷயத்தை. அந்த விஷயங்கள் இப்போ உள்ள தலைமுறை மாணவர்களுக்கு 8 வயசில் கிடைக்குது. ஒரு 5ஆம் வகுப்பு மாணவனுக்கு அவ்வளோ இன்ஃபர்மேஷனும் அவ்வளவு டிஸ்ட்ராக்ஷன் கிடைக்குது. இதில் வந்து தனியார் பள்ளிகளில் இந்த டிஸ்ட்ராக்ஷனை வந்து சேனலைஸ் பண்ணுறதுக்கும் கைட் பண்ணுறதுக்கும் சூப்பர்வைஸ் பண்ணுறதுக்கும் பேரண்ட்ஸ் கன்வே பண்ணுறதுக்கும் நாங்கள் சின்ஸ் யூ ஆர் பேயிங் த ஃபீஸ் வி ஆர் டேக்கிங் த அடிஷ்னல் ரெஸ்பான்சிபிலிட்டி. அரசு பள்ளியில் இந்த டிஸ்ட்ராக்ஷனை வந்து அவங்க ஃப்ரீயாக விட்டுறாங்க. எவரோ அரசு நம்மளுக்கு சம்பளம் கொடுத்தது அரசு பள்ளி ஆசிரியர்களுக்கு. மாணவன் வந்து ஒரு டிஸ்ட்ராக்ஷன் ஆகிறான் அப்படின்னா அதை பேரண்ட்ஸுக்கு கம்யூனிகேட் பண்ணணுமா இல்லையா? அந்த அக்கௌண்டபிலிட்டி அங்கே அரசு பள்ளியில் லேக்கிங் ஆகுது. அதனாலேயே அந்த டிசிப்ளினுடைய அந்த மிஸ்மேட்ச் ஆகுது அங்கே. இப்போ நீங்கள் அந்த காலத்தில் அரசு பள்ளியில் படித்தவங்கன்னா சார் சொல்கிற மாதிரி ஆசிரியர் பார்த்தா எரிஞ்சு நிற்போம். அங்கே என்னுடைய ஆசிரியர்லாம் வந்து ஒரு புல்லட் வண்டியில் வருவார்.
ஒரு 5 கிலோமீட்டர் முன்னாடி புல்லட் சவுண்ட் இருக்கும். நான் எங்கள் வீட்டிலேருந்து எந்திரிச்சு உள்ளுக்கு போயிடுவேன் ஆசிரியர் வரான்னு சொல்லிட்டு. அவ்வளோ பயம் உண்டு. இப்போது ஆசிரியர்களுக்கு வந்து அந்த ரெஸ்பெக்ட் இருக்கு இல்லையா, அதாவது 2 விதமான சொல்லலாம். ஒன்று ஃபியர்னு சொல்லக்கூடாது, அது வந்து பயபக்தின்னு சொல்லுவாங்க. த ரெஸ்பெக்ட் இன் த ஃபார்ம் ஆஃப் ஃபியர். அதாவது பயம் கிடையாது, ஒரு ரெஸ்பெக்ட் தான் பயமாக வெளிப்படுது அந்த காலத்தில். இப்போ வந்து ஆசிரியர்களே கேள்வி கேட்கக்கூடிய ஆள். இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த கேட்ஜெட்ஸ்லாம் வந்துருக்குது. இப்போ தனியார் பள்ளியில் நாங்கள் வந்து கேட்ஜெட்ஸை வந்து நாங்கள் ரேண்டமாக செக் பண்ணுவோம். இப்போ அரசு பள்ளியில் மாணவன் செல்ஃபோனை எடுத்துக்கொண்டுட்டு ஆசிரியர்களை வந்து படம் பிடிக்கிறது, அந்த இந்த மாதிரி சோசியல் மீடியாவில் போடுறது. அப்போது இந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வந்ததுனால இந்த டிஜிட்டல் ஈராவில் தனியார் பள்ளிகளை அதை ஒரு செக் பாயிண்டாக வச்சு அந்த டிஸ்ட்ராக்ஷனையும் குறைக்கிறாங்க. இப்போ பார்த்துட்டிங்கன்னா வந்து ஒரு போதைப் பொருள்கள்லாம் வந்து ஒரு புழக்கம் எல்லா பள்ளிகளையும் இருந்தால் கூட தனியார் பள்ளிகளை அதுக்கு வந்து நாங்கள் வந்து ஒரு பெரிய விழிப்புணர்வை ஏற்படுத்தி வைக்கிறோம். இப்போ அரசு பள்ளிகளில் வந்து அந்த மாதிரி இருக்குதாங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறிகளாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி இந்த இந்த 21ஆம் நூற்றாண்டில் இந்த டிஜிட்டல் ஈராவில் மாணவர்களுடைய சிதறல்களை அந்த அக்கௌண்டபிலிட்டி இல்லாத காரணத்தினால அரசு பள்ளிகளில் அதை சேனலைஸ் பண்ணக்கூடிய இது மாதிரி ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீக்கரோ அல்லது போய் சொல்லி தான் அவங்க சில பேர் திருத்த வேண்டியிருக்கு. இந்த செல்ஃப் டிசிப்ளின் இருக்குது. டிசிப்ளின் நாட் ஒன்லி ஃபார் த ஸ்டூடெண்ட்ஸ், டிசிப்ளின் ஃபார் தி டீச்சர்ஸ், டிசிப்ளின் ஃபார் த பேரண்ட் அண்ட் டிசிப்ளின் ஃபார் தி மேனேஜ்மெண்ட் அண்ட் டிசிப்ளின் ஃபார் தி கவர்மெண்ட். அதாவது ஒழுக்கம்ங்கிறது வந்து ஒரு தனிநபர் ஒரு மாணவன் சம்மந்தப்பட்ட விஷயம் மட்டும் கிடையாது. தனிநபர் ஒழுக்கம்ங்கிறது நீங்கள் ஒரு நெறியாளர், உங்களுக்குன்னு ஒரு ஒழுக்கம் இருக்கும், எப்படி கேள்வி கேட்கணும் அப்படி இருக்கும். ஒரு அரசு அதுக்கு இருக்கும். அதே மாதிரி இப்போ இந்த விஷயத்தில் இந்த டிசிப்ளின் விஷயத்தில் தனியார் பள்ளிகளில் இப்போ நாங்கள் வந்து ஒரு ஆசிரியரை ரெக்ரூட் பண்ணச்சிலேயே இப்போ வந்து நிறைய செக் பாயிண்ட் வைக்கிறாங்க. இப்போ வந்து இந்த போக்சோ ஆக்ட்லாம் வரனால தனியார் பள்ளிகளில் அதுக்கு ஒரு கமிட்டி போடணும். அதாவது ஆன்டி செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் கமிட்டி இருக்கணும். நான் ஒரு ஆசிரியர் ரெக்ரூட் பண்ணச்சிலேயே வந்து அவங்க மேலே எந்த போலீஸ் கேஸும் இல்லைங்கிறத சர்டிஃபிகேட் கொடுக்கணும். இதெல்லாம் வந்து கவர்மெண்ட் எங்களுக்கு வந்து சில நார்ம்ஸ் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ண பிறகு தான் நீங்கள் ஒரு ஆசிரியர் ரெக்ரூட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அதனால் நாங்கள் அதெல்லாம் ஃபாலோ பண்ண வேண்டிய இடத்துல இருக்கோம். ஆனால் அவங்க அரசு ஆசிரியரில் கூட நல்ல தகுதி வாய்ந்த டெட் எக்ஸாம்லாம் பண்ணி குவாலிஃபிகேஷனோட ஆசிரியர்களில் போட்டிருக்காங்க. போட்ட பிறகு அந்த டிசிப்ளின் சொல்கிறோம் இல்லையா, மாணவன் சொல்கிறோம் இல்லையா, இதே டிசிப்ளின் சொன்னால் பாருங்கள் ஹெச்எம்ஏ 11 மணிக்கு தான் வருவாங்க. ஸோ அந்த டிசிப்ளின்ஸ் லேக்கிங் இன் தி யார் டிசிப்ளின் இம்பார்ட் பண்ணணுமோ அவங்களே வந்து ஒரு இன்டிசிப்ளினாக இருக்குச்சுல அது யாருமே செக் பாயிண்ட் இல்லை. இப்போ இங்கே அப்படி கிடையாது. எனக்கு ஒரு நிர்வாகம் சம்பளம் கொடுக்குது, பிரின்சிபல் அங்கே சீட்டில் இல்லைன்னா நிர்வாக மேனேஜ்மெண்ட் கேள்வி கேட்கும். அப்போ எனக்கு மேலே ஒருத்தர் என்னை கண்காணிக்கிறாங்க, அவங்களுக்கு மேலே கண்காணிக்கிறாங்க. அப்போ டிஃப்ரெண்ட் லேயர்ஸ் ஆஃப் டிசிப்ளின் இருக்குங்க. ஸோ அதனால் we can able to just bring some good result. இந்த டிசிப்ளின் மேலே அகெயின் அகாடமிக்ஸில் வந்து நல்ல எக்ஸல் ஆகிறாங்க. அகாடமிக் எக்ஸல் ஆகிறனால ஸ்கூல் ரெப்புடேஷன் ஆகுது. அப்போ அட்மிஷன்ஸ் வருது. அப்போ அங்கே டிசிப்ளின் லேக் ஆகிறனால அகாடமிக்ஸும் அங்கே லேக் ஆகுறாங்க. அதனால் அந்த ரெப்புடேஷன் ஸ்பாயில் ஆகுது. ஸோ ஈச் இஸ் இன்டர் கனெக்டட். அதாவது ஒரு டிசிப்ளின் மூலமாக கல்வியினுடைய தரம், அப்புறம் அவங்களுடைய வேல்யூஸ் சிஸ்டம் இருக்கு இல்லையா. இப்போ வந்து ஒவ்வொரு பள்ளிகளும் கல்ச்சர் இருக்குது, ஸ்கூல் கல்ச்சர்னு இருக்குது. இப்போ ஒரு ஸ்கூலில் வந்து ஜெய் குருதே அப்படின்னு விஷ் பண்ணுவாங்க, இன்னொரு ஸ்கூலில் நமஸ்தேன்னு விஷ் பண்ணுவாங்க, குரு பியோ நமகம்பாங்க, குட் மார்னிங்பாங்க, ஹாப்பி மார்னிங் கேட்பாங்க. அப்போ ஒவ்வொரு பள்ளிக்கூடத்துக்கும் ஒரு கல்ச்சர்ஸ் இருக்குது. அப்போது அந்த கல்ச்சர் ஸ்கூல் கல்ச்சர் வந்து ஒரு செல்ஃப் ஃபைனான்ஸ் ஸ்கூலில் வந்து ரொம்ப இன்ஸ்டில் பண்ணுறாங்க. அதுக்கு வந்து நல்ல ஒரு பாண்டிங்கோடு பண்ணுறாங்க. பட் அந்த அரசு பள்ளிகளில் அந்த செல்ஃப் டிசிப்ளின் இன் டிஃப்ரெண்ட் லேயர்ஸ், டிஃப்ரெண்ட் ஸ்டேக் ஹோல்டர்ஸ், பெற்றோர்கள் டிசிப்ளின், ஆசிரியர்கள் டிசிப்ளின், மாணவர்கள் டிசிப்ளின், நிர்வாகம் டிசிப்ளின், இந்த 4மே சேர்ந்தது தான் வந்து த க்ரோத் ஆஃப் தி இன்ஸ்டிடியூஷன். அங்கே எல்லாமே லேக் ஆகுது. அதனால தான் ப்ராப்ளம் ஆகுது. இல்லை, நீங்கள் சொன்ன மாதிரி அது ஒரு சிஸ்டம் இருக்குது. இந்த சிஸ்டம்குள்ளே நாங்கள் வச்சிருக்கிறனால இது ப்ராப்பராக இருக்குது. ஆனால் அந்த கேள்வி தான் நான் திரும்பவுமே கேட்குறேன் சார். எனக்கு சிம்பிளாக சொல்லுங்கள். இதை கவர்மெண்ட் ஸ்கூலில் நீங்கள் சொன்ன மாதிரி இவ்வளோ லேயர்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணணுன்னா இன்னும் நிறைய காலம் ஆகுன்றதை புரிஞ்சுக்கிறோம். பெரம்ப கீழே வச்சாச்சு, அங்கே வந்து எதுவுமே இல்லாமல் போயிடுச்சு. ஆனால் நீங்கள் எப்படி அதை ஸ்டேபிள் பண்ணுறீங்கன்றது தான். இப்போ நாங்கள் என்ன பண்ணுவோம்னா சார், ஒரு மாணவன் அரசு பள்ளியில் பண்ணக்கூடிய அந்த இன்டென்சிட்டி ஆஃப் தி மிஸ்டேக் பிரைவேட் ஸ்கூலில் ஃபஸ்ட்டு பண்ணுறதுக்கு பயப்படுவான் சார். ஆட்டோமேட்டிக்காகவே பிகாஸ் அவங்க சொன்னால் பாருங்களேன், மார்னிங் உள்ளுக்கு வரதுலேருந்து செக்யூரிட்டி வந்து 9 மணினா 9 மணிக்கு கேட்டை பூட்டிடுவார். அப்போ நான் ஒரு அடுத்த ரெஸ்பான்சிபிள் பர்சன் போயிட்டு வி வில் மென்ஷன் இன் த ஸ்கூல் டைரி, இன்றைக்கி டைமிங் வந்து 9:05 வந்திருக்காங்க அப்படின்னு அனுப்பிடுவோம். மறுநாள் பேரண்ட்ஸ் சைன் போட்டு அனுப்பணும். அல்லது இப்போ லேட்டஸ்ட்டாக எஸ்எம்எஸ்லாம் இருக்குது பாருங்கள், வாட்ஸ்அப் அந்த மாதிரி எஸ்எம்எஸ்லேயே ஆட்டோமேட்டிக்காக லேட் போயிடும். அப்போது அந்த மாணவனுக்கு ஆரம்பத்திலே நம்மளை செக் பண்ணுறாங்கிற ஒரு ஃபியர் வருது. ரெண்டாவது, அதேமாரி கிளாஸில் தவறு பண்ணால் நாங்கள் பேரண்ட்ஸை கூப்பிட்டுட்டு நாங்கள் பேசுகிறோம். பேசி வி வில் பி சென்டிங் அ சர்க்குலர் ஒரு வாட் இஸ் சஸ்பெண்டட் ஃபார் 1 வீக். பனிஷ்மெண்ட்டு கார்பரல் பனிஷ்மெண்ட்டும் அடிக்கிறது கிடையாது. ஸோ வி வில் பி ஜஸ்ட் கிவிங் தி பனிஷ்மெண்ட்டுன்னு சொல்ல, வி ஆர் கரெக்டிங் த சைல்டு இன் டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ்.
அவனுக்கு வந்து வி வில் பி அவார்டிங் லெஸ் மார்க்கு. இப்போ மால் ப்ராக்டிஸ் பண்ண வச்சுங்களேன் எக்ஸாமினேஷனில், அவனுக்கு ஒரு 5 மார்க் மைனஸ் பண்ணுது. அவன் 80 மார்க் வாங்கியிருந்தா சின்ஸ் யுவர் மால் ப்ராக்டிஸ் வி ஆர் மைனஸிங் 5 மார்க். அப்போ ஒவ்வொரு விதமாக அவனை ரொம்பையும் ஹராஸ் பண்ணி அவனை பனிஷ் பண்ணாமல் we are correcting different measures, but we have to adopt that method. இல்ல புரியுது. நீங்க வந்து ஸ்கூல்ல என்ன நடந்தாலும் அப்பா அம்மாக்கு தெரிஞ்சு இந்த ஒரு பயம் இருக்கிறதுனால அந்த தவறு வந்து குறையுது. சரி, இந்த ஒரு விஷயத்த கவர்மெண்ட் ஸ்கூல்ல கொண்டு வரது அவ்வளவு கஷ்டமா? ஒரு விஷயத்த பள்ளியில் அவர் சொன்ன மாதிரி லேட்டாக வர்றது இதுதான் ப்ரைவேட் ஸ்கூலில் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது இந்த ஸ்கூலுக்கு லேட்டாக வர்றதோ இல்லை வராமல் போகிறதோ இல்லை ஏதாவது பண்ணுறது எக்ஸாம்பிள் அப்படின்னா இந்த விஷயத்த பேரண்ட்ஸுக்கு கடத்துறது அப்படின்றது அவ்வளோ பெரிய சவால். இல்லை கண்டிப்பாக இருக்குது. ஏன்னா இப்போ நீங்கள் இந்த இடத்துல ஒரு ஸ்டூடெண்ட் தப்பு பண்ணிட்டார், அவர் சொன்ன மாதிரி லேட்டாக வராரு இல்லை ஏதாவது வேண்டாம், நீங்கள் இந்த ஸ்டூடெண்ட் எங்களுக்கு தேவையில்லை. இப்போ ப்ரைவேட் ஸ்கூலில் சொல்ல முடியும் ஸ்டூடெண்ட் எனக்கு தேவையில்லை, ஆனால் ஃபீஸ் நாட் ரீஃபண்டபிள். 1 லட்ச ரூபா ஃபீஸ்னா நீங்கள் கட்டியிருந்தாலும் நாட் ரீஃபண்டபிள். அப்போ பேரண்ட் என்ன பண்ணுவாங்க, ஸ்டூடெண்ட்டை என்ன பண்ணாலும் எனக்கு தெரியாது, நீ அங்கே தான் படிச்சாகணும், ஏதாவது ஆச்சுன்னா நீ ஸ்கூலுக்கே போக முடியாதுன்ற ஒரு இதில் இருக்க முடியும். ஆனால் இங்கே என்ன ஆகிடும்னா, இவங்க வெளியில் போகிறாங்களா, பரவாயில்ல சார் கொடுங்க, வேற ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் சேர்த்துக்கிறேன், எனக்கு அடுத்த ஒரு 1.5 கிலோமீட்டர்ல ஒரு ஸ்கூல் இருக்கு, அதனால பிரச்சனையே கிடையாது அப்படின்ற படிக்க வைக்க தானே பார்ப்பாங்க. இப்போ ஸ்கூல்ல இருந்து ஒரு சர்க்குலர் வருது, இல்ல கூப்பிடுறாங்க, பையன் தப்பு பண்ணியிருக்கான்னா திரும்ப போய் பார்க்கும்போது அங்கதானே படிக்க வைக்கணும் வராங்கன்றதே கேள்விதான். இங்க நீங்க பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங் வச்சீங்கன்னா பிரைவேட் ஸ்கூல்ல எல்லா பேரண்ட்ஸும் மஸ்ட் அட்டன் பண்ணுவாங்க, கவர்மெண்ட் ஸ்கூல்ல அட்டனே பண்ண மாட்டாங்க. இங்க ரூல்ஸ் வந்து காமனா இருக்கு எல்லா இடத்துலயுமே. நீங்க இன்னைக்கு அரசு பள்ளியில் இருக்கக்கூடிய அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து சும்மா கிடையாது. அரசு பள்ளி ஆசிரியர்களுக்கு அரசு பள்ளியோட மாணவர்களை கண்காணிக்கிறது மட்டும் வேலையா இருந்தா பிரச்சனை இல்லை, அவங்களுக்கு எல்லா வேலையும் வந்துருது. எலெக்ஷன் வந்தால் எலெக்ஷன் வேலை, மற்ற எந்த டியூட்டி போட்டாலும் அவங்க தான் போகணும். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எதிரெலவெண்ட்டான நீங்கள் யூபிஎஸ்சி எக்ஸாமினேஷன்ஸ் வச்சாலும் சரி, எந்த தேர்வுகள் நடந்தாலும் சரி, எது நடந்தாலும் சரி, ஐஆராக போகக்கூடியவங்க அரசு பள்ளி ஆசிரியர்களாகத்தான் முதல்ல ப்ராசஸ் பண்ணுவாங்க. இவங்க என்ன பண்ணிடுவாங்க, நிறைய விஷயங்களை கொடுக்க இவங்க எதை ஃபோக்கஸ் பண்ணுவாங்க, எனக்கே அது தோன்றது தான், இவங்க எங்கே ஃபோக்கஸ் பண்ணணுமோ அந்த இடத்த விட்டுட்டு மற்ற இடத்த நோக்கி ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா எல்லாம் ரிப்போர்ட்டிங் பேஸ்ட் ஆகிடுச்சு. பேரண்ட்ஸ் சைடில் ரொம்ப தெளிவாக இருப்பாங்க. அவங்களுக்கு என்ன இருக்கும் பாருங்க, என் பிள்ளை நல்லா படிக்குது, எல்லாம் நல்லா இருக்குது, ஆனால் அந்த இடத்துல அந்த இடம் மிஸ்டேக்கராக இருக்கும். இங்கே இந்த ரெண்டுமே பேலன்சிங்ல பிரச்சனைகள் இருந்துகிட்டு தான் இருக்கு. ஸோ அதை இம்ப்ளிமெண்ட் பண்றதுல நிறைய பிரச்சனை இருக்கு, பிரச்சனை இருந்துகிட்டே தான் இருக்கு. அவர்கள் சொன்ன மாதிரி எல்லா மாணவர்களும் ஒபே பண்ணணும், எல்லா மாணவர்களும் எல்லா விஷயம் பண்ணணும், எல்லா மாணவர்களும் எல்லா இடத்துலையுமே இருக்கணும். இந்த மென்டாலிட்டியை நீங்கள் கிரியேட் பண்ணி ஈக்குவலைஸ்ட் ஆக்கும்போது எல்லாருக்கும் தகுதியான யூனிஃபார்ம்ன்றது அரசு பள்ளியிலையும் இருக்குது, வெளியிலையும் இருக்குது. ஆனால் யூனிஃபார்மை இந்த முறையில் தான் பண்ணணும் அப்படின்னு ஒன்று இருக்குது. இப்போ நீங்கள் வெளியில் பசங்களே ட்ரெஸ் தைக்கிறதுனால அவன் இஷ்டத்துக்கு தைச்சிக்கிறான். பிரைவேட் ஸ்கூலில் இப்படி தான் தைக்கிறதுனால வெளியிலேருந்து யூனிஃபார்ம் அலோடு இல்லை, வெளியிலேருந்து ஷூ அலோடு இல்லை. அப்போ அந்த ப்ராக்ரஸ் இருக்குது. தலைமை ஆசிரியர்களுக்கான அதிகாரங்களும் இன்றைக்கி நிறைய இடத்துல இருக்கிறது இல்லை, அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய அதிகாரங்கள் இன்றைக்கி நிறைய இடத்துல இல்லை, அந்த அதிகாரங்கள் இருக்கணும். அதே மாதிரி லேட்டாக வர டீச்சர்ஸாக இருக்கட்டும், கடமையை சரியாக செய்யாதவர்கள் யாராகட்டும், தேவையான பனிஷ்மெண்ட் கிடைக்கக்கூடிய எல்லாமே டிரான்ஸ்பரண்டாக இருந்துச்சுன்னா, மாணவர்களாக இருந்தாலும் ஆசிரியர்களாக இருந்தாலும் பெற்றோர்களாக இருந்தாலும் இப்படிதான் இருந்ததுன்னா நம்மளுடைய அரசு பள்ளியை அடிச்சுக்கிறதுக்கு வேற யாரும் இருக்க மாட்டாங்கன்றது என்னுடைய கருத்து. நீங்க சொன்ன மாதிரி ஒரு சீருடை ஆரம்பத்துல எல்லாம் வெறும் வெள்ளையும் காக்கியும் இருக்கும். அது எதுக்குன்னா யாருக்குமே ஏற்றத்தாழ்வு இல்லைன்னு காமிக்கிறதுக்கு எஸ் அப்படி ஒரு சீருடை இருந்தது. இன்னைக்கு பள்ளிக்கு பள்ளி சீருடையா மாறுபடுதுங்கும் போது ஆட்டோமேட்டிக்கா அந்த ஸ்டாண்டர்ட் அந்த கிளாசிபிகேஷன் எல்லாம் வந்துருது அப்படின்னு நம்ம பாக்குறோம். பெற்றோர்கள் கிட்ட தான் சிலது கேட்கணும்னு. மேடம், இப்போ நீங்க எல்லாம் சொன்ன வரைக்கும் நம்ம கஷ்டப்படுறோம், நம்ம பிள்ளைங்க வந்து நாளைக்கு பெரிய ஆளா வரணும், அதுல மாற்று கருத்து இல்லை, அதுக்காக தான் நம்ம உழைக்கிறோம் எல்லாமே பண்றோம்னு. ஆனா இந்த ஏன்னு ஒரு ஸ்கூல் இருக்கு, பின்னு ஒரு ஸ்கூல் இருக்கு. ஏ ஸ்கூல்ல வந்து 10,000 ரூபாய் ஃபீஸு, இந்த பின்ற ஸ்கூல்ல வந்து 1 லட்ச ரூபாய் ஃபீஸ்னா இந்த பி ஸ்கூல் தான் பெருசு அப்படின்னு ஒரு மோகம் இருக்கு இல்லையா நம்ம கிட்ட. அதிகமா அங்க வந்து கட்டணம் இருந்தா சூப்பர், அங்கதான் அது எல்லாரையுமே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுதா? அப்படிதான் நம்ம ஆட்படுறோம் அதுக்கெல்லாம். ஆமா, கரெக்ட், அது கரெக்ட். அந்த விளம்பரம் தான். இப்போ இவர் சொல்றாரு, அந்த ஸ்கூல்ல என் பசங்களை சேர்த்துருக்க, நல்ல டீச்சிங் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்க சேர்க்கறதுதான் சேர்க்கலாம் அப்படின்னு இவர் சொல்லிட்டு இவர் போயிடுவாரு. நம்ம வேற ஸ்கூல்ல சேர்க்க போகும்போது மைண்ட் செட்டு நம்மளுக்கு மாறும். ஒருவேளை இவர் சொன்ன ஸ்கூல்ல சேர்த்தா நம்ம பசங்க கரெக்டா வரும் அப்படின்ட்டு. எஸ், அதான் அப்போ வந்து கிளியரா ஒரு விஷயம் புரியுது. ஒரு விளம்பரம் தான். அந்த விளம்பரம் வந்து நாங்க பயங்கரமானவங்க, நாங்க பயங்கரமா சொல்லி தருவோம் அப்படின்னு சொன்னா கரெக்ட். காலேஜ்ல நிறைய காலேஜுங்க இருக்கு. பச்சைபாஸ் காலேஜ்னால உங்களுக்கு ஒரு நேம் இருக்கும். அதுல பச்சைபாஸா அவன் நல்ல பையனா இருப்பான், அதுல பச்சைபாஸா படிக்கிற அப்படின்னு வாங்க. ஏன் அந்த பச்சைபாஸ் படிக்கிறேன்ற ஒரு காரணம், ஒரு மார்க் வரும் இல்லை, அதுதான் சொல்கிறேன். அப்போ விளம்பரத்தை பார்த்தும் நம்ம வந்து ஓகே இங்கே சரியா இருக்கும்னு. ஆனால் அவர் சொன்ன மாதிரி படிக்கிற பையனோ பிள்ளையோ எங்கே இருந்தாலும் படிக்கிறதா போதும், அது ஒன்று இருக்குது. ஆனால் அதுக்கு பெற்றோர்களுடைய கண்காணிப்பு அப்படின்றது ஒன்று வேணும். அண்ட் கடைசியாக ஒரே ஒரு கேள்வி. இப்போ நம்மெல்லாம் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சிருக்கும்போது மண்ணில் விழுந்து புரண்டி ஆடி அந்த சந்தோஷத்தையெல்லாம் நம்ம அனுபவிச்சு, எவனாவது கூட சண்டைக்கெல்லாம் போய் டீச்சரு கூப்பிட்டாங்கன்னு வீட்டில் அம்மாவை கூட்டிகிட்டு வந்து அப்பாவை கூட்டிகிட்டு வந்து இதெல்லாம் நம்ம அனுபவிச்சிருக்கோம். ஆனால் நம்ம பையன் மட்டும் ப்ராப்பராக ஸ்கூலுக்கு போகணும், ப்ராப்பராக திரும்பி வரணும், அவன் எங்கேயும் மண்ணில் காலை வைக்கக்கூடாது
அவன் யார் கூடயும் சண்டைக்கு போக கூடாது. எல்லாம் சேர்த்து தான் சார் இப்போ ஒரு மொபைல்னு வந்துடுச்சு. இல்ல இதெல்லாம் இருக்கட்டும், அந்த அந்த எல்லாமே கிட்டத்தட்ட கவர்மெண்ட் ஸ்கூல்ல தான் கிடைக்கும். அந்த சந்தோஷத்தை வந்து ஒரு குழந்தை அனுபவிக்கவே கூடாது அப்படின்ற ஒரு மனநிலைக்கு வந்துட்டீங்களா? நீங்க சொல்றது கரெக்ட். இல்ல நீங்க சொல்றது கரெக்ட். அப்பத்தி சிச்சுவேஷன் வேற. அப்ப பசங்க வந்து அந்த மாதிரி பேச்சாகட்டும் எதுவாகட்டும் பார்த்து பார்த்து பேசுவாங்க. ஆனா இப்பத்தியோட சிச்சுவேஷன் வேற. மொபைலை பார்த்து நிறைய பசங்க கத்துக்கிட்டாங்க. பேசக்கூடாதது, தெரியக்கூடாதது எல்லாமே தெரியுது. அப்போ இந்த சூழ்நிலைக்கு இந்த இதுதான் கரெக்டுன்னு நம்ம தேர்ந்தெடுக்கிறோம். அப்போ நம்ம இருந்த விதம் வேற. மொபைல் வந்து எடுக்க நல்ல விஷயத்துக்குன்னா பாரு, அது கெட்ட விஷயம் உள்ள நிறைய இருக்குது. மொபைலாவது கெட்டு போன பசங்க நிறைய இருக்கிறாங்க. அன்னைக்கு இருந்த சூழ்நிலை இல்லை அரசு பள்ளியிலன்னு சொல்றதுக்கான மிக முக்கியமான காரணம் மொபைல் ஒன்று இருக்கு அப்படின்றது. இன்னைக்கு மொபைல் அன்னைக்கு இல்லாதனால நம்ம சந்தோஷமா இருந்தோம், எந்த பிரச்சனையும் இல்லை. மொபைல் ஃபோன்லேயே அவங்க சார் சொன்ன மாதிரி இப்போ நம்ம வந்து மாதம் 1000 ரூபாய் சேர்த்து வைக்கணும் கூட அவசியம் இல்லை. NPTELனு ஒரு வெப்சைட் இருக்குது, நேஷனல் ப்ரோக்ராமிங் என்ஹான்ஸ்டு லேர்னிங் டெக்னாலஜி. இந்தியாவில் இருக்கக்கூடிய 23 IITயோட டாப் ப்ரொஃபஸர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க எல்லாருமே டீச்சிங் பண்ண வீடியோஸ் இலவசமாக இருக்குது. 10,000 வீடியோஸ் இருக்குது. இங்கிலீஷில் நல்லா படிக்கணும் ஒரு 1000 வீடியோ இருக்குது. மேக்ஸில் நல்லா படிக்கணும் ஒரு 100 வீடியோ இருக்குது. சயின்ஸ் இல்லையா, கெமிஸ்ட்ரி இல்லையா, நீங்கள் என்ன சப்ஜெக்ட் படிக்கிறீங்களோ, ஏன் இது டீச்சருக்கே எல்லாருக்கும் இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் இந்த NPTEL வந்து ஹையர் எஜுகேஷன் படிக்கிற ப்ரொஃபஸர்ஸ்க்கு மேண்டேட்ரி. ஒரு வருஷத்துக்கு 2 கோர்ஸ் அதில் அவங்க படிக்கலைன்னா அவங்களுக்கு சம்பள உயர்வு கிடையாது. இதெல்லாம் வச்சுருக்காங்க. இதை நம்ம இலவசமாகவே படிக்க முடியும். இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸை இந்த இன்டர்நெட்டை பயன்படுத்தி நம்ம அப்கிரேட் பண்ணிக்க முடியும். அப்போ குழந்தைங்களை கொஞ்சம் இந்த அந்த கார்ட்டூனைஸ்டு இருக்கக்கூடிய மாடல், ரீல்ஸ் மாதிரியான மோகங்கள். ஏன்னா நீங்கள் நம்ம இங்கிலீஷ் பேச தெரியலன்னு சொல்கிறோம், ஆனால் இன்ஸ்டாகிராம் இங்கிலீஷில் தான் இருக்குது. பயன்படுத்த இந்த தகவல் எல்லாம் அந்த குழந்தைகளுக்கு கடத்துறது யார்? அதான் இருக்கு. அது யார் செய்ய? அதை வந்து எப்பவுமே எப்படின்னா ஒரு பள்ளி தான் அதை வந்து எடுத்துட்டு போய் சேர்க்கணும். ஒரு பள்ளிக்கூடம் எதற்கு இருக்குன்னா குழந்தைகள் எல்லா அறிவும் சார்ந்த ஒரு மாணவனாக உயர்கல்விக்கு போகணுன்றதுக்கு தான் பள்ளிகள் நிறுவப்பட்டிருக்கு. ஆனால் இன்னைக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, பள்ளியிலேருந்து 12வது முடிச்சு மார்க் ஷீட்டை வாங்கிட்டு வெளில போனால் போதும், அவன் அங்கே போய் பார்த்துக்கிட்டோம். உயர்கல்வியில் என்ன நடக்குது, இவன் இங்கேருந்து மார்க் ஷீட் வாங்கிட்டு வெளியில் போனால் போட்டோம், வேலை பார்க்குற இடத்துல போய் பார்த்துட்டோம். இப்படின்னு 2 பக்கமாக அங்கங்கே தவறப்பட்டதுனாலேயே பெரிய ப்ராப்ளம். இன்றைக்கி நம்ம இந்த சொன்னோங்க இல்லையா, 1 கோடி பேர் கிட்டத்தட்ட வேலை வாய்ப்புகள் இது இருந்தாங்க இல்லையா, நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் கிட்டத்தட்ட 1.25 கோடி வேலை வாய்ப்புகள் இன்னும் அப்படியே இருக்குது. அதை பூர்த்தி பண்ணுறதுக்கு யாரும் வரல. நாங்கள் போய் பேசுகிறோம், ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறோம், ஒரு கிராமத்தில் போய் பேசுகிறோன்னா படித்து 12வது முடிச்சுட்டு கல்லூரியை முடிச்சுட்டு லுங்கி கட்டிட்டு உட்காந்துருக்காங்க. இப்போ உனக்கு ஒரு 15,000 ரூபாய் சம்பளம், இந்த மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியில் வந்து நீ வேலை பார்க்கணும், ஃப்ரெஷராக இருக்கிறதுனால உள்ள கவர்மெண்ட் கொடுக்கக்கூடிய நான் முதல்வன் ஸ்கீம் மூலியமாக அதை பண்ணுறாங்க. அந்த பையன் வரமாட்டேன்றான். ஏன்னு கேட்டால், எனக்கு 30,000 ரூபாய் சம்பளம் கொடுப்பீங்களா, கால் மேலே கால் போட்டு எனக்கு சாஃப்ட்வேர் வேலை கொடுப்பீங்களா, அவனுக்கு அந்த ஸ்கில் இல்லை, லேர்னிங் இல்லை, அப்கிரேடிங் இல்லை, எக்ஸ்பீரியன்ஸும் இல்லை. முதல்ல இதில் போய் ட்ரைனிங் ஆகி சூப்பர்வைசர் ஆகி மேனேஜர் ஆகி தான்ப்பா நீ அந்த பொசிஷன் போக முடியல. அதெல்லாம் இல்லை, வந்தால் நான் அந்த வேலைக்கு வரேன், இல்லைனா நான் இப்படியே உட்காந்துட்டு இருக்கேன். இன்றைக்கி பல இளைஞர்கள் வீட்டில் உட்காந்துட்டு இருக்கிறத பார்த்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகக்கூடிய குழந்தைங்க இருக்காங்கல்ல, இதுவே சூப்பர். பரோட்டா மாஸ்டர் தேவை, ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் சம்பளம்னு ஒரு விளம்பரம் பார்க்குறான். படித்து நான் 20,000 ரூபாய் வாங்குறதுக்கு பரோட்டா மாஸ்டர் ஓகேவான்ற, அந்த வேலையில் அதிகமாக வாங்குறேனே அப்படின்ற எண்ணத்தை வந்து இது உருவாக்குறதுனாலே கல்வி மேலே இருக்கக்கூடிய ஆர்வத்தை குழந்தைங்களுக்கு வெடிச்சது. ஆனால் உண்மையாக குழந்தைங்க தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, கல்வி புரிதலோட சும்மா பாஸ் ஆகிறதுக்கு. இன்றைக்கி படிக்கிற பசங்கிட்ட போன வருஷம் 24வது பக்கத்தில் தமிழ் பாடத்தில் என்ன பேஜில் என்ன சாப்டர் இருந்தால் தெரியாது. ஸோ கல்வியை ஜஸ்ட்டு மனப்பாடம் பண்ணி மக்கப் பண்ணி க்ரோஸ் பண்ணலாம். அப்படி இல்லாமல் புரிதலோட கல்வியை எதிர்கொண்டு அதிலிருந்து என்ன கற்றுக்கிட்டாங்களோ அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணும். சென்னையில் 9th ஸ்டாண்டர்ட் படிக்கிற பையன் 3 ஆப் ரிலீஸ் பண்ணி அமேசான் வந்து 1.5 லட்ச ரூபா வாங்கியிருக்கான். சென்னையிலே தான் நடந்தது. இதே மாதிரி மற்ற ஊரில் இருக்குது. 7வது படிக்கக்கூடிய அரசு பள்ளி வேலூரில் இருக்கக்கூடிய பையன் தண்ணியில் ஓடக்கூடிய ஒரு வண்டியை வந்து TVS XL மயில்சாமி அண்ணாதுரை சார் வந்து இனாகிரேட் பண்ணுறாரு. 7வது படிக்கக்கூடிய முன்ன சொன்ன முதல் செய்தியில் அது நிறைய சர்ச்சைக்குள்ளா இருந்தது சொல்கிறேன். ஆனால் அது வந்து ஆக்சுவலி அந்த பையன் சரியான ஆப்லாம் டெவலப் பண்ணல. ஆனால் அந்த முன்னெடுப்பு இல்லை, புரியுது சார். நான் என்னன்னா, இப்போ இந்த விஷயத்தையெல்லாம் அந்த மாணவர்களுக்கு கடத்துறதும் அரசு பள்ளியில் இருக்கக்கூடிய ஆசிரியர்களுடைய, பிரைவேட் ஸ்கூல்லே தெரியாது சார் இது. இப்போ அவங்களோட இல்ல பிரைவேட் ஸ்கூல்ல ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கு, ஒரு டிசிப்ளின் இருக்கு, அவங்க எஜுகேட் பண்றாங்கன்ற அளவுலயாவது அங்க கல்வியினுடைய தரம் இருக்கு. ஆனா நீங்க சொல்ற செய்திகளை எல்லாம் இந்த அரசு பள்ளிகளை கொண்டு போய் சேர்க்கணும்னா அரசு பள்ளியினுடைய ஆசிரியர்கள் பொறுப்பெடுக்கணும், தலைமை ஆசிரியர்கள் பொறுப்பெடுக்கணும், அப்கிரேட் ஆகணும், அவங்களுக்கு இதெல்லாம் தெரியணும். தினம் புதுசா இன்னைக்கு ஸ்கில் என்ன டெவலப் ஆயிருக்குன்றது இல்ல, இது அரசு தான் சொல்லி தான் பண்ணணும்னு இல்ல. எஸ், அவங்க முன்னெடுத்தாங்கன்னா நிச்சயமா ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியும். சார், நிறைவா உங்களுடைய பாயிண்டோட கன்க்ளூட் பண்ணலாம். உங்களுடைய பார்வையில் இப்போ ஒரு தனியார் பள்ளியை நீங்க நடத்துறீங்கன்னாலும் அரசு பள்ளிகள் வளர்ந்து வருதுன்னு பாக்குறீங்களா, இல்ல ஒரு தொய்வு நிலை தான் இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்க? இல்ல, அரசு பள்ளிகள் வந்து ஒரு தொய்வு நிலையில தான் சார் இப்போ உள்ள ஸ்டேட்டஸ் பிரகாரம். என்னன்னா இப்போ இந்த நிறைய மாடல் ஸ்கூல் நாங்க பண்றோம், இப்ப சார் சொன்ன மாதிரி ஒரு மாதிரி பாராளுமன்றம் எல்லாம் செய்யறோம் அப்படின்னு அங்கங்க நடக்குது. ஒட்டுமொத்தமா கரெக்டிவா நான் சொல்றேன். அதாவது சில ஜோன்ல வந்து தே ஆர் பெர்ஃபார்மிங் வெல், அது இப்போ நீங்கள் நல்லா பண்ணுறாங்க. பட் கலெக்டிவாக நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா எப்படின்னா, இப்போ
அப்போ வை நம்பர் ஆஃப் ப்ரைவேட் ஸ்கூல்ஸ் ஆர் இன்க்ரீசிங். நீங்கள் பார்த்துட்டீங்கன்னா இப்போ கடந்த 10 ஆண்டுகளில் இப்போ நீங்கள் ப்ரைவேட் ஸ்கூல்னு சொல்லச்சிலேயே ப்ரைவேட் சிபிஎஸ்சி ஸ்கூல்ஸ் ஆர் கம்மிங் மோர். மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் கூட இப்போ வர்றது கிடையாது. இப்போ நீங்கள் தனியார் பள்ளிகள் அப்படின்னு நீங்கள் லிஸ்ட் எடுத்துட்டிங்கன்னா தனியார் பள்ளிகளில் எத்தனை தனியார் பள்ளிகள் மெட்ரிகுலேஷன் போர்டில் இயங்குது. அப்போது ஏதோ ஒரு நோக்கத்துக்காக பெற்றோர்கள் ஒரு தனியார் பள்ளியை நோக்கி வருகிறாங்க. அப்படின்னு வரச்சிலேயே நம்பர் ஆஃப் ப்ரைவேட் ஸ்கூல்ஸ் ஆர் இன்க்ரீசிங்னு வரச்சிலேயே மக்கள் தொகை கூடுது. மாணவர்களுடைய எண்ணிக்கை வருஷம் நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா அரசு கொடுக்க பாருங்கள் 8 லட்சம் மாணவர்கள் 10ஆம் கிளாஸ் எழுதுறாங்க அப்படின்னா நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா. அந்த 8 லட்சம் மாணவர்கள் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுச்சில் 8 லட்சம் மாணவர்கள் எத்தனை பேருக்கு அரசு பள்ளி மாணவர்கள் எத்தனை பேர் மெட்ரிகுலேஷன் பள்ளி மாணவர்கள் புள்ளி வேலை கொடுக்குறீங்க. அப்போ அதுலேயே உங்களுக்கு தெரிஞ்சிடும். எவ்ரி இயர் அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் உங்களுக்கு சொல்லும். இப்போ நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா எவ்ரி இயர் புதுசாக சிபிஎஸ்சி ஸ்கூல்ஸ் வந்து ஒரு 20லேருந்து 30 பள்ளிகள் தமிழகத்தில் வந்துகிட்டே இருக்குது. அதுக்கு வந்து அங்கீகாரம் கொடுக்குறதும் அரசு தான் கொடுக்குது. நோ அப்ஜெக்ஷன் கொடுக்குறது தமிழ்நாடு கவர்மெண்ட், ரெகக்னிஷன் கொடுக்குறது தமிழ்நாடு கவர்மெண்ட். அப்போ அவர் யாரோ சொன்னாங்க அரசே தனியார் பள்ளியில் ஊக்குவிக்குதா அப்படிங்கிற கேள்வி கேட்டார் ஒருத்தர். பட் அப்போ நம்ம அந்த பள்ளிக்கு போக வேண்டாம். இப்போ அரசு பள்ளிகளுடைய தரம் நல்லா இருக்கிற பட்சத்தில் அப்போ நம்பர் ஆஃப் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் வில் இன்க்ரீஸ், அந்த பசங்க இன்க்ரீஸ் ஆனாங்க. ஆனால் இப்போ புள்ளி வேறு என்ன சொல்லுதுன்னா நம்பர் ஆஃப் ப்ரைவேட் ஸ்கூல்ஸ் ஆர் இன்க்ரீசிங், நம்பர் ஆஃப் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் ஆர் டிக்ரீசிங் அப்படிங்கிற மாதிரி தான் வந்துட்டு இருக்கு. அப்போ அதை வச்சே புரிஞ்சுக்கலாம். அப்போ இது அதிகமாகுது அப்படிங்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அங்கே ஏதோ ஒரு தொய்வு நிலை இருக்கு. அதை வச்சு நான் சொல்றேன். அது அரசாங்க கருத்தில் எடுத்து சரி செய்யணும். ஆனால் இதில் இது மட்டும் நான் ஒரு வார்த்தை சொல்லிக்கிறது என்னன்னா, நீங்கள் கேட்ட கேள்வியில் உண்மையான பதில் அரசு பள்ளியிலிருந்து தான் ரிசல்ட் அதிகமாக இருக்குது. மொத்தம் 38 மாவட்டத்தோட ரிசல்ட் அனலைசிஸில் எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா டாப் மார்க் வாங்கினவங்க, நல்ல டாப் லெவலில் செட்டில் ஆனவங்க எல்லாத்துலேயுமே. மெட்ரிகுலேஷன் சிபிஎஸ்சியில் இருக்கவங்க டாப்பில் வர மாட்டாங்க, பட் வந்து அவங்களோட லைஃப்பில் அப்கிரேடிங்கில் இருக்கும். எங்கேயுமே தோய்வு இருக்காது. அவங்க வந்து அடுத்தடுத்த ஸ்டெப்பை நோக்கி நகர்ந்துட்டு போயிட்டே இருப்பாங்க. கைட்லைன்னு ஒன்று இருக்கும். அரசு பள்ளி மாணவருக்கு கைட்லைன் கம்மியாக இருக்கும். ஆனால் அதிகபட்ச அச்சீவர்ஸ் உருவான இடமும் நம்ம இந்தியா மட்டும் இல்லை, உலகத்திலேயே பெரிய லெவலில் போய் சக்சீடிங் ஆனவங்களோட ரேஷியோஸில் இருக்கவங்களோட பேக்ரவுண்ட் எல்லாமே இன்னைக்கு இருக்கக்கூடிய ஸ்டாண்ட் வரைக்கும் அரசு பள்ளி மாணவர் மட்டும்தான். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி அப்போ அரசு பள்ளியில் தேர்ச்சி விகிதம் வந்து அதிகமாக இருக்குது. சார் சொன்ன மாதிரி அந்த ரெண்டையும் பிரித்து நம்ம பார்க்கணும் அப்படின்னு. அப்போ அரசு பள்ளியினுடைய தேர்ச்சி விகிதம் தான் அதிகமாக இருக்குன்னா அரசு பள்ளி கடந்தும் தனியார் பள்ளிகள் அதிகரிக்குதுன்னா இங்கே ஏதோ ஒரு முரண். தனியார் பள்ளிகள் அதிகரிக்கிறதுக்கான காரணம் இப்போ நாம சொன்னது தான். அந்த இன்னும் எனக்கு அந்த என் பையனுக்கு இந்த டிசிப்ளினி இந்த ப்ராசஸ்லாம் வேணுன்றதுக்காக மட்டும்தான் அந்த பிரைவேட்டான இது இருக்கே தவிர கல்வி தரத்தை சார்ந்து அது போகல. தனியார் பள்ளியில படிச்சா என்னோட ஸ்டேட்டஸ் எங்க படிக்கிறேன்னா இந்த ஸ்கூல்ல படிக்கிறேன்னா அது ஒரு பெருமையா. சார் அமெரிக்காவில் உள்ள பள்ளிகளில் 97% பள்ளிகள் அரசு பள்ளிகள் சார். 3% தான் பிரைவேட் ஸ்கூல். இப்போ அது வளர்ந்து நடக்குன்னா காரணம் அதுதான். அரசு வந்து கல்வியை அவங்களே எடுத்துக்கிட்டாங்க. இப்போ வந்து இங்கே பார்த்துட்டிங்கன்னா நம்ம ப்ரிஃபர் பண்ணுறதுமே அரசு பள்ளியை தான் ப்ரிஃபர் இல்லை சார். நீங்கள் ஆமாம் அதாவது ப்ரைவேட் ஸ்கூல்ஸ் வந்து ரொம்ப எக்ஸார்பிடன்ட். இப்போ 100 பள்ளிகள் எடுத்தீங்கன்னா 97 பள்ளிகள் அரசு பள்ளிகள் தான் சார். அங்கே வந்து பெரிய அரசு அதிகாரி பையன் அங்கே அரசு பள்ளி தான் படிப்பான், அங்கே தான் படிக்கணும். அமெரிக்காவில் ஒரு அரசியல்வாதி பையனாக இருக்கட்டும், அரசு அதிகாரி பையனாக கவர்மெண்ட் ஸ்கூல் தான் படிப்பான். ஆனால் நம்ம தமிழ்நாட்டில் எந்த அரசியல்வாதி பசங்க எந்த அரசு அதிகாரி பசங்க கவர்மெண்ட் ஸ்கூல் படிக்கிறாங்க. இப்போ அவங்களே தான் பசங்களை சேர்த்துட்டாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஸ்டாண்டர்ட் இன்க்ரீஸ் ஆயிரும். அவங்க எல்லாம் இங்க சேர்க்கணும் படிக்கணும்னு சொல்லிட்டாலே ஆட்டோமேட்டிக்கா இல்ல சார். இப்போ ஒரு அரசியல்வாதி ஒரு அரசு அதிகாரி பையன் ஒரு ஸ்கூல்ல படிக்க ஆரம்பிச்சானா அவங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா ஹெட் மாஸ்டர் டீச்சர்ஸ் வேலை அவங்களுக்கும் இதே பிரச்சனை தான். பிரஸ்டீஜியஸ் ஸ்டேட்டஸ் இந்த ப்ராசஸ்ல இப்படியே மூவ் ஆயிடும். இப்படியே மூவ் ஆகிறதுனால நம்ம இதை பத்தி யோசிக்கிறது இல்லை. இப்ப பேசின விதத்துல நிறைய புரிதலை பெற்றோர்களுக்கு இது உண்டு செய்யும் அப்படின்றத நம்புறோம். நிறைய கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. இங்க வந்து உங்களுடைய நேரத்தை செலவிட்டு பயனுள்ள கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டதுக்கு எல்லாருக்குமே எங்களுடைய நன்றி தெரியும். நன்றி. MCR Pure Cotton Club, formals and casual shirts. Summer holidays வந்தாச்சு, நம்ம GT Holidays வந்தாச்சு. South India's #1 travel brand. பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம் KTV True Value Grown Attire.